திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே வாக்கு சேகரித்துக் கொண்டிருந்த இந்திய ஜனநாயக புலிகள் கட்சியின் தலைவர் மன்சூர் அலிகான் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. வேலூர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் இந்திய ஜனநாயக புலிகள் கட்சியின் தலைவரும் நடிகருமான மன்சூர் அலிகான் திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் தேர்தல் ஆணையத்தின் அனுமதியின்றி தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடக்கூடாது என்று தெரிவித்ததால் மன்சூர் அலிகான் அவர்களோடு வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். அனுமதியின்றி தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டதாக மன்சூர் அலிகான் மீது 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஏற்கனவே 2 முறை அனுமதியின்றி தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டதாக வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் தற்போது 3வது முறையாக மன்சூர் அலிகான் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. 38 பேரை வச்சுக்கிட்டு திமுக அவர் கேட்ட மாதிரி 38 எம்பி இதனால வச்சிருந்தாங்கல்ல. ஒரு வெங்காயம் உரிக்க முடியல, ஒரு வெள்ளை பூண்டு தட்ட முடியல. 5 வருஷமா கதிரானந்த் தானே எம்பி, அவர் தானே சிட்டிங் எம்பி. 5 வருஷம் ஒன்றும் பிடுங்காம இப்போ என்ன பிடுங்க போறாரு? போ, நீ வீட்டுக்கு போ, நான் பார்த்துக்கிறேன். மக்கள் எனக்கு தான் ஆதரவு தராங்க. நான் தான் இங்க மாப்பிள்ள, நான் தான் மாப்பு. எம்பினா மாப்பிள்ள. 38 பேர்